தனது திறமையான நடிப்பால் தனக்கான வழித்தடத்தை உருவாக்கி புகழின் உச்சியில் இருப்பவர். இன்று தாய்மை காக்கும் விதமாய் நிகழ்த்தப்படும் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராய் வருகை தந்திருக்கும் திருமதி ஊர்வசி அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். ராஜ் சார் பேசினாங்க. பிகாஸ் ஒரு குழந்தை பிறந்த உடனே தான் ஒரு அம்மாவும் பிறகுறாங்க. ஏன்னா அந்த வயதில் பாருங்க எனக்கு 10 வயசு எப்படி போட்டுருக்க பாருங்க ட்ரெஸ். ஏன்னா இந்த ஆகஸ்ட் வந்தால் தான் எனக்கு 10 கம்ப்ளீட் ஆகும். என் பையன் வயசு சார். தேங்க்யூ சார். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணு இருக்கும்போது இப்போ நான் கொஞ்சம் தள்ளி எடுத்துக்கிறேன். ஏன்னா இதை விட பியூட்டி ஆகிட்டா, நெக்ஸ்ட் ஹீரோயின் ஆகிட்டா. தமிழ் அண்ட் மலையாளம் நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. ஸோ மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை கிடைச்சோடனே எனக்கு இந்த 21 வயசு யாருக்கு தெரியாமல் பண்ணலாம்னு நினச்சேன். என் பையன் தான் காப்பாற்றிருக்கான். 10 இயர்ஸ் மகன். ஓகே. ஸோ இப்போ நம்ம கதைக்கு வருவோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்ஸ் ஹாஸ்பிட்டலோட தொடர்பு கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார்டிங் டைமில் இருக்கு. ஏன்னா இந்த வடபழனிங்கிறது ஒரு அட்ராசிட்டியோட இதயம் மாதிரி எல்லாருக்கும் தெரியும். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் சினிமா பீட்டில் பொறுத்த வரைக்கும் வடபழனிக்கு இந்த பக்கமும் வடபழனிக்கு அந்த பக்கமும் நடுவில் இந்த முருகர் காப்பாற்றிக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரி அப்படி ஒரு பிளேஸ். இந்த ஒரு இடத்துல இப்படி ஒரு ஆஸ்பத்திரி எவ்வளவு அவசியங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன மாதிரி ரொம்ப கேர்லெஸ் மதர்ஸ் லைக் ஒரு செல்ஃபாக பார்த்துக்கிறதுக்கு எங்கள் அம்மா இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, எங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுவாங்க. மற்றவங்க அம்மா நீ வாணுமானா கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியே நான் மதர் ஆனதுக்கப்புறம் அவள் இருமுனா எனக்கு பிரச்சனை. அவள் பிறந்த அந்த தருணம் என் மனசில் என்றைக்குமே இருக்கு. அதே மாதிரி பையன் பிறந்த தருணம் என் மனசில் என்றைக்குமே இருக்கு. அவ்வளவு ஞாபகமான ஒரு என்ன சொல்கிறது நிமிடங்கள், அந்த பல நொடிகள் இவ்வளோ ஞாபகம் மற்ற இதுலேயுமே எனக்கு இல்லை. ஸோ இந்த மகப்பேறுங்கிறது ரொம்ப புண்ணியமான ஒரு விஷயம். சில பேருக்கு ஒரு காலத்தில் எல்லாம் அந்த பிரச்சனையானு யாருக்கும் கேட்டுக்கிட்டு கிடையாது. பட் இன்னைக்கு எல்லாமே விரல் நொடியில் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லா ஃபெசிலிட்டி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ் வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஈஸியான விஷயம். இப்போ ஈஸின்னு சொல்லக்கூடாது, அதற்கான ப்ராசஸிங் இருக்கு. இருந்தாலும் எனக்கும் அம்மா ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பெண்ணினுடைய ஒரு தைரியம். அண்ட் அது எல்லாமே இப்போ நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிஸ் போனோம்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கும். லைக் யூகே எல்லா இடத்துலையும் இல்லை அப்படிதான். மற்றபடி சில கமர்ஷியல் ஆஃபீஸர்ஸ், கமர்ஷியல் பிளேசஸ் அந்த ஒரு இடம் போய் இறங்கிட்டு இதுக்கு ஒரு தனி ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி தனித்தனியாக தான் வைக்கப்பட்டிருக்கு. நமக்கு யூஸ்ட் ஆயிடுச்சு, பழகி போச்சு. பட் இப்போ சிம்ஸில் ஏற்கனவே இருந்தது இந்த பஸ் இது எல்லாமே. பட் மற்ற விஷயங்களுக்காக தான், எஸ்பெஷலி கார்டியோ டிபார்ட்மெண்ட்டை நான் அதுக்காக தான் முதல்ல பிகாஸ் டாக்டர் பாஷி சார் மாதிரி ஒருத்தர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிடைத்த பொக்கிஷம். அவர் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு சொல்லி தான் என்னுடைய உறவினர் சில பேருக்கு அந்த ப்ராப்ளத்துக்காக மிகப்பெரிய ஒரு வெற்றியான அதாவது சர்ஜரியே இல்லாமல் அவர் ட்ரீட் பண்ணார். ஸோ அப்படித்தான் சிம்ஸோட நான் ரொம்ப நெருக்கமானேன். அப்புறம் எங்கள் வீட்டு குழந்தைங்க பல பேர் அங்கே படிக்க ஆரம்பித்தாங்க, பல கோர்சஸ். ஸோ ஒருவித நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. அண்ட் வீட்டில் இருந்து ரொம்ப நீரான இடம். எனக்கு ஷூட்டிங் பிளேசஸ் இந்த ஏரியாவில் எங்கேயா இருந்தாலும் ஒரு திடீர் செக்கப். அந்த பக்கம்லாம் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குதான். ஒரு ஹாஸ்பிட்டலுடைய என்ன சொல்கிறது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இங்கே வரல. என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், அப்படி வர்றதில்லை. பட் சில நட்புங்கிறது என்றைக்குமே நிலைக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாரும் தெரியும். ஏன் ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க? நான் சொன்னது கரெக்டா இல்லையா? கரெக்ட், சிரிச்சிட்டேன். ஓகே. இப்போ அதனால ஒரு ஹாஸ்பிட்டல்லே கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட், கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கண்ணு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மற்ற இஎன்டி ஆகட்டும், எல்லாமே ஒரு இடத்துல வந்தா நம்ம எல்லாமே எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். எல்லாம் நிறைய டெஸ்ட் எடுத்துருவாங்களோ, ஊசி போட்டுருவாங்களோ. எனக்கெல்லாம் தான் பண்ணேன். கத்தி எடுத்து காமிச்சா பயம் கிடையாது. வேண்டாம் நான் ஊசி எடுத்து வந்தீங்க என்ன ரொம்ப சீக்கிரத்தில் நீங்கள் கவுத்துடலாம். அதுக்கு என் பொண்ணெல்லாம் தான் தைரியம் சொல்கிறது. ஒரு மிரட்டணும், அம்மா ஒரு ஊசி போட்டு சொல்கிறாங்க, சரி போ நம்ம இதை சொல்லாமல் நம்ம ஓடிடலாம். இப்படியே தான். ஸோ இங்கே இருக்கிற சிஇஓ சூரஜ் சிரிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியும்
ஒன்னும் வலிக்காது சேச்சி, ஒன்னும் பிரச்சனை இல்லை சேச்சின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஐவியை போட்டார். சமீபத்துல தான் ஒரு கால் பிராக்சர் தெரியாம இருந்துச்சு 3 வாரம். இப்ப வந்து நான் 4 நாள் தான் ஆச்சு நான் இருந்து போய். அதுக்கு ஐவி போட்டோன்னு என் பையன் பக்கத்துல இருந்து எல்லாம் பண்ணான். ஆனா சதி பண்ணி ஐவி போட வச்சுட்டேன். பட் அதனால உடனுக்குடன் இந்த அவுட்டோர் போறதுக்கு எனக்கு எவ்வளவு வசதியா போச்சு, எவ்வளவு அசால்ட்டா நம்ம இருந்திருக்கோம். 2 குழந்தைகளுடைய தாய் நான் அப்படி இருக்கக்கூடாது. நான் என்ன முதல்ல ஒரு சீரியஸா பார்த்துக்கிட்டாதான் என் குழந்தைங்க நாளைக்கு அவங்களும் அலர்ட் ஆவாங்க. ஒரு பிரச்சனைனா உடனே போய் பார்க்கணும். பார்க்கக்கூடிய இடங்கள் நம்ம கண் நேரா இருக்கு, நம்பிக்கையான டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அது பார்க்கணுங்கிறது. அதனால சொல்றேன், நீங்க யாருமே வந்து சின்ன பிரச்சனைன்னு இருக்காம பெரிய பிரச்சனை அது வளர்ந்ததுக்கு அப்புறம் ஏன்னா ஒரு பாக்கா இருந்தா நம்ம சும்மா சின்னதா மடியில வச்சு அப்படியே மூடி வச்சிருக்கோம். பார்க்க மரம்னா என்ன பண்றது, டெட்ட வேண்டியதாக வரும். ஸோ அந்த மாதிரி வியாதிகளை நம்மளுடைய வியாதின்னு சொல்லலை, சில உடல் உபாதைகளை கேர்லெஸ்ஸா விடாம அந்த ஸ்டார்டிங் டைம்லயே வாங்க. நம்ம பெரிய பிரச்சனை ஆக்கிட்டு ஐயோ இவங்க வந்து டெஸ்ட் எடுக்க சொல்றாங்களே, இவங்க இப்படி மெடிசன் சாப்பிட சொல்றாங்களே நம்ம வருத்தப்படக்கூடாது. ஸோ எனக்கு பொதுவாக தெரிஞ்சது இவ்வளோதான். ஆதென்டிக்காக பேசுறது நிறைய டாக்டர்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நான் வழக்கம் போது ஒரு ஷூட்டிங்லேருந்து ரிக்வஸ்ட் பண்ணி வந்திருக்கேன். எல்லாருக்கிட்டே மன்னிப்பு கேட்டு நான் இப்போ ஓடி போயிட்டேன். என் பொண்ணையும் என்ன சொல்லிடுறேன், தேஜாலட்சுமி, பையன் பேரு ஈஷன் பிரஜாபதி, 5வது ஆனுவல் எக்ஸாம் நடக்குது, MBBS ஆனுவல் எக்ஸாம் நடக்குது. அவன் காலையில் கிளம்பிட்டான். இப்போ அவ வந்து நாளைக்கு உங்களுக்கு வரவும் ஆவான். என்ன ஏதுன்னு கேட்காம நான் கூப்பிட்ட உடனே வந்துட்டேன். உங்களை எல்லாம் முதல்ல சந்திக்கிறேன். கொஞ்சம் அவளுக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆச்சு கொஞ்சம். ஓகே, பட் இப்போ தைரியம், இனிமே உங்களை எல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் வந்தது. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நமக்கு ஒரு வித பயம் வரும், பண்ணது பட் இல்லை, மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. நோ இமோஷன்ஸ். நம்ம சொந்தக்காரங்களாம் தெரிஞ்சவங்களே ஒன்லி மிஷன்ஸ் நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறது பண்ணி தப்பு புரிய வச்சு. பட் வி கண்ட்ரோல் த ரோகவை ஒழுங்காக நடந்து எந்த மாதிரி பன்னாட்டு மகளிர் தினத்தை கொண்டாடுறதுக்காக ஸ்விம்ஸ் மருத்துவமனையில ஸ்விம்ஸ் பெண்மை அப்படின்னு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. டிபார்ட்மெண்ட் ஆபரேஷன் கைகாலி இருக்குது. அது பெண்மைன்னு ஒரு பேரிட்டு, அதாவது ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து பெண்மை அடைஞ்சு அப்புறம் தாய்மை அடைஞ்சு அப்புறம் பாட்டி தாத்தா அப்படி ஒவ்வொரு பொசிஷனுக்கு வரும்போது அவருடைய பொறுப்புணர்வை உணர்த்துறதுக்காக இந்த டிபார்ட்மெண்ட்ல பிரிச்சிருக்கு. சிம்ஸ் துளிர், சிம்ஸ் மங்கை, சிம்ஸ் மிராக்கிள் நெஸ்ட், அதாவது IVF இப்படி இந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி அதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் தான் வந்து ட்ரைனிங் ஆயிருக்காங்க. அதை வந்து மக்களுக்கு போய் சேரணும், இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் சிம்ஸ் இருக்குங்கிறதுக்காக டாக்டர் சந்தியா வாசன், டாக்டர் ரிகா பட்டேல், அவரோட டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க. அதை பத்தி அவங்க பேசுவாங்க. So the SIMS பெண்மை அப்படின்னா ஒரு wholesome approach for a woman from birth. Sometimes நம்ம preterm birth இருக்கும். அந்த birthல இருந்து we have a neonatology unit with expert neonatology doctors. அங்கிருந்து till they become ஒரு 10 இது எல்லாமே put together SIMS மங்கை. அதுக்கப்புறம் டியூரிங் திஸ் ஜர்னி அவங்க பிரெக்னென்ட் ஆயிடுவாங்க. ஸோ இந்த பிரெக்னன்சி வந்து ஒரு ஹோல்சம் அப்ரோச். நம்ம வந்து அவங்களுக்கு வந்து டுவர்ட்ஸ் நார்மல் டெலிவரி தான் கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு நோக்கத்துல துள்ளிருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். வேற யார் கான்ஸ்டிடியூஷன் எக்ஸ்பர்ட் 24/7 இங்க இருப்பாங்க. ஸோ அதுல வந்து அவங்க ஆன்டினேட்டல் கிளாஸஸ்ல இருந்து அவங்களுடைய செக்அப்ஸ் எல்லாமே வந்து ஒரு பேக்கேஜா கொடுத்துட்டு ஸ்மூத்தா அவங்களோட டெலிவரி கொண்டு போய் துள்ளிரு. அண்ட்